துதிக்கிறோம். கர்த்தாதி கர்த்தரே உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே உம்முடைய கிருபை, உம்முடைய இரக்கம், உம்முடைய தயவு ஆண்டவரே நீர் மாறாதவராய் இருக்கிறீரப்பா. இயேசுவே இதோ ஆண்டவரே இதோ இந்த 2024 வருஷம் ஏப்ரல் மாதம் இந்த 21ஆம் நாள் காலை வேளையே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய சமூகத்திலே வரும்படியாக கர்த்தர் எங்களுக்கு இந்த ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்து இந்த 2024 வருஷத்தில் ஆண்டவரே இதோ இந்த 4வது மாதத்திலும் இந்த 20 நாட்கள் கர்த்தர் எங்களோடு கூட இருந்து ஆண்டவரே நீர் எங்களை கனிவனி போல பாதுகாத்து இந்த 24ஆம் நாளிலும் ஆண்டவரே இந்த 21ஆம் நாளிலும் உம்முடைய இரக்கம், உம்முடைய கிருபை தயவு எங்களை ஜீவனோடு வைத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய தயவு பெரியதப்பா, உம்முடைய இரக்கம் பெரியது. நீர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் தயவும் நிறைந்தவர். நீர் மகிமையின் தேவனாய் இருக்கிறீர், மாறாதவராய் இருக்கிறீர். அப்படிப்பட்ட உமக்கு நன்றி சொல்லி இந்த நல்ல நேரத்திலே உம்முடைய கரத்திலே இந்த விசேஷித்த ஆராதனையை ஒப்புக் கொடுக்கிறோம். தேவன் நீர் பெரியவராய் இருக்கிறீர், நீர் மகிமையின் தேவனாய் இருக்கிறீர், மாறாதவருமாக இருக்கிறீரப்பா. அந்த மாறாத தேவனை, மகிமையின் தேவனை, பரிசுத்த தேவனை நாங்கள் உம்முடைய பலத்த கரத்தில் ஒப்புக் கொடுத்து தேவ அன்பு, தேவ இரக்கம் எங்களுக்கு இந்த நிமிஷம் வரை கொடுத்திருக்காய் நன்றி செலுத்துகிறோம். நீரே ஆசீர்வாதத்தின் தேவன், நீரே கிருபையின் தேவன், நீர் இரக்கத்தின் தேவனாய் இருக்கிறீரப்பா. நீர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் தயவும் நிறைந்தவருமாய் இருக்கிறேன். அப்படிப்பட்ட உமக்கு நன்றி சொல்லி உம்முடைய பலத்த கரத்திலே இந்த ஆராதனையின் துவக்கம் முதல் முடிவு வரை உம்முடைய கிருபை எங்களோடு கூட இருக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவன் தாமே பொறுப்பெடுத்துக் கொள்ளும் அப்பா. உம்முடைய கிருபை அது என்னென்றைக்கும் உள்ளது. நீர் ஆண்டுகள் தோறும் ஆண்டவரே நன்மை செய்கிறவராய் இருக்கிறேன். கர்த்தர் நல்லவரும் ஆண்டவரே பரிசுத்தம் உள்ளவரும் கிருபை நிறைந்தவருமாய் உண்மையுள்ளவருமாய் இருக்கிறீரப்பா. என் சமூகம் உனக்கு முன் செல்லும் என்று சொன்னேன். நானே உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னேன். கலங்காதே, பயப்படாதே, திகையாதே, உன்னை கரம் பிடித்து நான் நடத்துவேன் என்று சொன்னீரப்பா. வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று, உன் வழிகளிலெல்லாம் தூதர்கள் உன்னை காத்துக்கொள்வார்கள் என்று, உங்கள் பாதங்கள் இடராதபடி தங்கள் கைகளில் ஏந்தி செல்வார்கள் என்று சொன்னீரப்பா. ஆண்டவரே நீர் மாறாவின் தண்ணீரை நீர் மதுரமாக்கின தேவனப்பா. எரிகோவின் கோட்டைகளை நீர் தகர்த்து போட்ட தேவனப்பா. அப்படிப்பட்ட உமக்கு நன்றி சொல்லி உம்முடைய கரத்திலே தாழ்த்துகிறோம். நீரை பொறுப்பெடுத்துக் கொண்டு நீர் இந்த ஆராதனையின் துவக்கம் முதல் முடிவு வரை உடைய பிள்ளைகள் ஆகிய நாங்கள் உம்மை துதிக்கவும் நன்றி கலந்த இருதயத்தோடு உம்மை ஸ்தோத்தரிக்கும். சில நாட்கள் முழுவதும் காத்ததற்காக ஆண்டவரே எங்கள் முழு இருதயத்தோடு உமக்கு நன்றி சொல்லும். உம்மை ஆர்ப்பரிக்கவும் நாங்கள் உம்மை ஆனந்தமாய் பாடவும் என்னென்றைக்கும் நீர் செய்த நன்மைகளை நாங்கள் நினைத்து அதை போற்றிக்கிறோம் புகழவும் நீர் கொடுத்த அந்த வேலைக்கு நன்றி செலுத்தும். நீரை பொறுப்படுத்திக் கொள்ளும், ஆசீர்வதியும், வழிநடத்தும், பாதுகாத்தரும் இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்திலே ஆமென். நாம் ஒரு பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். பாட்டு புத்தகத்திலே 1133வது பாடல், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்கிற பாடல். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காத்தே, கண்மணி போல் உன்னை காத்தே. உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை விட்டு கைவிடுவதில்லை. பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை. பயப்படாதே நீ மனமே, நான் செய்திடுவேன் உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன், உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை.
உன்னுடன் இருக்க பயமே. கண்ணீர் யாவையும் துடைத்திடுவேன், கண்ணீர் யாவையும் துடைத்திடுவேன். கவலைகள் யாவையும் போக்கி, கவலைகள் யாவையும் போக்கிடுவேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்று கைவிடுவதில்லை. உன்னை தேடிடுவான், நான் அழைத்திடும் பல பேச்சிடுவான். நான் அழைத்திடும் பலன் பெற்றிடுவான். ஆத்திமரம் போல் செலுத்திடுவான், ஆத்திமரம் போல் செலுத்திடுவான். நான் ஆசையாய் உன்னை கனி கொடுப்பான், நான் ஆசையாய் உன் கனி கொடுப்பான். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்று கைவிடுவதில்லை. உன்னை தாங்குவேன் நான் அன்பினாலே, நீதியின் பலகரத்தாலே. உன்னை தாங்குவேன் நான் அன்பினாலே. ஜெபித்திடுவான், ஆவியில் உண்மையாய் ஜெபித்திடுவான். தினம் அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்பான், தினம் அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்பான். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, கைவிடுவதில்லை. நான் உன்னை காண்கின்ற தேவன், நான் உன்னை காண்கின்ற தேவன். கண்மணி போல் உன்னை காப்பேன், நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. அல்லேலூயா, ஆமென். நம்முடைய தேவன் நம்மை கைவிடாதவர், நம்மை காண்கிற தேவன், நம்மோடு கூட இருக்கிற ஒரு வாக்கி அவருக்கு நாம் நன்றி கலந்த இருதயத்தோடு நானும் என் மீட்டாருமோ கர்த்தரையே சேவிப்போம், உமக்காய் ஓடுவோம், உந்தன் நாமம் சொல்லுவோம் என்கிற பாடல் 390வது பாடல். நானும் என் வீட்டாருமோ என்றார், உம்மையே சேவிப்போம். நானும் என் வீட்டாரும் ஓடுவோம், கைவிடா தெய்வமே, கருணையின் சிகரமே. கைவிடா தெய்வமே, கருணையின் சிகரமே. மெய்யான தெய்வமே, என் வாழ்வின் பாக்கியமே. என் வாழ்வின் பாக்கியமே. முழந்தா படியிட்டு முழுவதும் தருகிறேன், நான் முழந்தா படியிட்டு முழுவதும் தருகிறேன். சேவிப்போம், உமக்காய் ஓடுவோம், உந்தன் நாமம் சொல்லுவோம். எபினேசர், இது
எபினேசர் எபினேசர், இதுவரை உதவினீ யெகோவாயீரே, எல்லாம் பார்த்து கொள்வி யெகோவாயீரே, எல்லாம் பார்த்து கொள்வி. முழுவதும் தருகிறே, நான் முழந்தால் படியிட்டு முழுவதும் தருகிறே, நானும் என் வீட்டாரும் உம்மையே சேவிப்போம், உமக்காய் ஓடுவோம், உந்தன் நாமம் சொல்லுவோம். எல் ஷடாய் எல் ஷடாய், எல்லாம் வல்லவரே, எல் ஷடாய் எல் ஷடாய், எல்லாம் வல்லவரே, எல் ரோயி எல் ரோயி. என்னை காண்பவரே, முழந்தால் படியிட்டு முழுவதும் தருகிறே, நான் முழந்தால் படியிட்டு முழுவதும் தருகிறே, நானும் என் வீட்டாரும் உம்மையே சேவிப்போம், உமக்காய் ஓடுவோம், உந்தன் நாமம் சொல்லுவோம். கூடவே இருக்கிறே யெகோவா ஷம்மா, கூடவே இருக்கிறே யெகோவா ஷாலோம், சமாதானம் தருகிறே யெகோவா ஷாலோம், சமாதானம் தருகிறே, முழந்தா படியிட்டு முழுவதும் தருகிறேன், நான் முழந்தால் படியிட்டு முழுவதும் தருகிறேன், நானும் என் வீட்டாரும் உம்மையே சேவிப்போம், உமக்காய் ஓடுவோம், உந்தன் நாமம் சொல்லுவோம். யெகோவா ரூவா, நல்ல மேய்ப்பரே, யெகோவா ரூவா, நல்ல மேய்ப்பரே, யெகோவா ரப்பா, சுகம் தரும் தெய்வமே, ரப்பா, சுகம் தரும் தெய்வமே, முழந்தால் படியிட்டு முழுவதும் தருகிறேன், நான் முழந்தால் படியிட்டு முழுவதும் தருகிறேன், நானும் என் வீட்டாரும் உம்மையே சேவிப்போம், உமக்காய் ஓடுவோம், உந்தன் நாமம் சொல்லுவோம். பரிசுத்த பரலோக ராஜாவே, பரிசுத்த பரிசுத்த பரலோக ராஜாவே, எப்போதும் இருப்பவர்
இனிமேலும் வருபவர், நீர் எப்போதும் இருப்பவர், இனிமேலும் வருபவர். முழந்தாள் படியிட்டு முழுவதும் தருகிறே, நான் முழந்தாள் படியிட்டு முழுவதும் தருகிறே, நானும் என் வீட்டாரும் உம்மையே சேவிப்போம், உமக்காய் ஓடுவோம், நன்னாமம் சொல்லுவோம். அல்லேலூயா. ஆமென். நம்முடைய தேவன் நாமத்தை சொல்ல, தேவனை நம் குடும்பமாய் சேவிக்கத்தக்கதாக, அங்கே யோசுவா சொன்னது போல நானும் என் வீட்டாருமோ என்றால் உம்மையே சேவிப்போம் என்று சொன்ன வண்ணமாய் நாம் தேவனுக்காக இந்த பூமியிலே ஒவ்வொரு நாளும் ஜீவ வசனத்தை கையிலே பிடித்தவர்களாக ஓடும்படியா, ஜீவனுள்ள தேவனுக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாக இருக்க கர்த்தர் நமக்கு ஒவ்வொரு நாளும் அவர் நம்மை இதுவரை உதவி செய்தவர், எல்லாவற்றையும் அறிந்த தேவன், எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு இருக்கிற தேவனாக இருக்கிறார். நம்மை காண்கிற தேவனாய், நமக்கு சமாதானத்தை தருகிறவராய், பரிசுத்தமுள்ள தேவனுமான அவருக்கு நன்றி சொல்லி, கர்த்தர் இந்த நாள் வரைக்கும் நம்மை காத்ததற்காக அவருடைய கரத்திலே இந்த வேலையை ஒப்பு கொடுத்து, நம்மளை யாராவது ஒருவர், ஆண்களிலே யாராவது ஒருவர் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஐயா. ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. ஆமென், ஆமென் ராஜாவே, நன்றி அப்பா. இயேசுவே இரக்கமாயிரும், இரக்கமாயிரும். ஆமென் இயேசுவே, நன்றி அப்பா. நன்றி அப்பா, நன்றி ராஜா, நன்றி ஐயா. இயேசுவே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி, நன்றி ராஜா. ஆமென் இயேசுவே, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஆமாண்டவரே, நன்றி ஐயா. ஆமென், ஆமென் இயேசுவே ஸ்தோத்திரம். நன்றி அப்பா. ஆமென், ஆமென் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. ஆமென், ஆமென். ஆமென். தேவன் நம் ஜெபத்தை கேட்டதற்காய் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. இம்மட்டும் காத்தவர், எங்களோடு கூட இருக்கிறவர், எங்களை வழிநடத்துகிறவர், எங்களை பலப்படுத்துகிறவர் அப்பா. எங்கள் மத்தியிலே ஜீவிக்கிற தேவனா, எங்களோடு கூட இருக்கிற உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கிருபைக்காய் நன்றி, உம்முடைய அன்பிற்காய் நன்றி, உம்முடைய இரக்கத்திற்காய் நன்றி அப்பா. எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காய் நன்றி செலுத்து. நீரே மகிமைப்படும். ஆமென். கர்த்தர் நம்மை இந்த மாதம் முழுவதும் காத்ததற்காக, அது மட்டுமல்ல, நேற்று முன்தினம் நடந்த எலெக்ஷன் எந்த விதமான பிரச்சனைகளோ பெரிய குழப்பமோ இல்லாதபடி செய்தா, அதுபோல எலெக்ஷன் அந்த ரிசல்ட்டும் சரியாய் வர நம்மை ஆளுகிற எந்த அதிபதியை கர்த்தர் கொடுப்பார் என்று நாம் அறியாது இருக்கிறோம். ஆனாலும் தேவன் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். அவர் யாரை முன்குறித்து இருக்கிறாரோ அந்த மனிதனே இந்த பூமியை இந்த இந்தியாவை அவரே அந்த கட்சியை ஆளப்போகிறது. நாம் அவர்களுக்கு அடிமைப்படாதபடி தேவன் நம்மை எல்லா கட்டுக்களிலிருந்து விடுதலை கொடுத்தது போல, நாமும் அரசியலை வாதிகளை சார்ந்து இல்லாதபடி சுதந்திரத்தோடு விடுதலையோடு தேவனை ஆராதிக்க
எந்த விதமான மத தடைகளோ, எந்த விதமான மத சம்பந்தமான குழப்பங்களோ, போராட்டங்களோ இல்லாதபடி தேசத்திலே இந்த நாட்களிலே காணப்படுகிற மத தீவிரவாதத்தை, மதவாதத்தை, ஊழியர்களை, இன்னும் சபைகளை இன்றைக்கு தடை செய்கிற காரியங்கள், ஊழியத்தை தடை செய்கிற காரியங்களிலிருந்து கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்கும்படியாக விசுவாசிகளும் இன்றைக்கு காணப்படுகிற போராட்டங்கள், குழப்பங்களை குறித்து கர்த்தருக்கு பிரியமானதை செய்ய கர்த்தர் எந்த நோக்கத்திற்காக நம்மை அழைத்திருக்கிறாரோ அந்த இடத்திலே, அந்த குடும்பத்திலும் சபையிலும் இன்னும் இந்த பூமியில் எல்லா இடங்களிலும் சாட்சியாக உண்மையான உத்தமமான இருதயத்தோடு நடந்து கொள்ள, பண இச்சைகளுக்கோ அல்லது மனிதனைக்கு பயப்படாதபடி தேவனுக்கு பிரியமான காரியங்களை, சரியானவற்றை, ஏனென்றால் ஆண்டவர் சொல்லும் பொழுது ராயனுக்குரியதை ராயனுக்கும், வரிப்பணத்தை செலுத்த வேண்டும், அதுபோல நீதியாய் நேர்மையாய் நடந்து கொள்ள வேண்டும் என்று தேவன் நமக்கு போதித்திருக்கிறார். ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் இப்படிப்பட்ட காரியத்திலே சரியாய் இருக்க, மற்றவர்களுக்கு முன்பாய் சாட்சியாய் இருக்க, தேவனுடைய ஊழியமானது தொடர்ந்து எந்த தடையில்லாதபடி நடத்த, எல்லா ஆராதனைகளுக்காக, எல்லா விசுவாசிகள் ஊழியர்களுக்காக சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லியிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவே மெய்யான தேவன் என்று புறஜாதிகள் அறிந்து கொள்ளவும், அது மட்டுமல்ல ஊழியக்காரர்களும் விசுவாசிகளும் ஒரே தேவன், ஒரே கர்த்தர், ஒரே பிதா, ஒரே தேவன் இந்த பூமியிலே மனிதனாய் வந்தார், அவருக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்று பெயர். அந்த தேவனே இன்றைக்கு நம் மத்தியிலே பரிசுத்த ஆவியாய் இருக்கிறார் என்ற விசுவாசத்திலே எல்லா ஜனங்களும் மறுபடியும் பிறந்தவர்களாய், மனம் திரும்பினவர்களாய், ரட்சிக்கப்பட்டவர்களாய், தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் மாற இந்த காரியங்களுக்காக நம்மளை யாராவது ஜெபிக்கலாம். நன்றி அப்பா, இயேசுவே இரக்கமாயிரும், இரக்கமாயிரும். வாழ்நாள் முழுவதும் இந்த கர்த்தாவை காத்து வழிநடத்துவதற்காக நமக்கு நன்றி தகப்பனே. ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வாழ கர்த்தாவே நீங்கள் உதவி செய்வதற்காக கொடான நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இயேசுவே இரக்கம். வரையிலும் கர்த்தாவே உங்களை கண்மணி போல பாதுகாத்து வழிநடத்துவதற்காக நன்றி அப்பா. ஆமென், ஆமென். வரத்திலும் ஆண்டவர் வேலை காரியங்களிலும் இன்னும் ஆண்டவர் வண்டி வாகனங்களிலும் கர்த்தாவே பாதுகாத்துவதற்காக கொடான நன்றி. சட்டைகளின் மறைவிலே எங்களை பாதுகாத்து வழிநடத்துவதற்காக ராஜா. அந்த உலகத்துல கூட தகப்பனே ராஜா, நாங்கள் உமக்கென்றும் நாமத்திற்கென்று ஆண்டவரை ஜீவிக்கின்ற ஒரு மகாபரிய பரிசுத்த கொடான நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களை நீர் தெரிந்து கொண்டதற்காக எமக்கு நன்றி தகப்பனே. நீர் எங்களை அழைத்ததற்காக எமக்கு நன்றி தகப்பனே. ராஜா ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே குடும்பமாயும் சபையாயும் கூடி தகப்பனே உண்மை ஆராதிக்கவும், உண்மை தொழுது கொள்ளவும், ஆண்டவரே உமது வசனங்களை தியானிக்கவும் கர்த்தாவே நீர் ஏற்படுத்தி கொடுத்த இந்த அற்புதமான நேரத்திற்காக நன்றி அப்பா, நன்றி தகப்பனே அப்பா. அல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. நல்ல தேவனே, விசேஷமாக இன்றைக்கு கூட தகப்பனே ராஜா ஒரு ஊழியர்களுக்காகவும் ஆண்டவரே ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளுக்காகவும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க அப்பா. அவர்கள் ஆண்டவரே அவர்களுடைய ஊழிய பாதையில தகப்பனே அவர்களுக்கு எந்த வித தடையும் சோதர்களை கொண்டு பாதுகாத்து வழிநடத்த வேண்டுமா செபிக்கிறோம்ப்பா. அவர்கள் பாதங்கள் கல்லில இடராதபடிக்கு எந்த மனுஷரும் ஆண்டவரே அவர்களுக்கு இடரலை உண்டாக்காதபடிக்கு நீர் பாதுகாத்து வழிநடத்த வேண்டும் செபிக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் ஆண்டவரே உண்மை ஆராதிக்க பொழுது கொள்ள வருகிற தடைகளை நீர் எடுத்துக் கொள்ள வேண்டுமா செபிக்கிறோம். ஆண்டவரே அந்தார சக்திகளை நீர் அர்த்தம் பண்ண வேண்டுமா செபிக்கிறோம் தகப்பனே. தந்திரங்களை முறியடிக்கத்தக்க வல்லமையை ஆண்டவரே உமது பிள்ளைகளுக்கு நீர் கொடுக்க வேண்டுமா செபிக்கிறோம். மூலமாய் ஆண்டவரே ஒவ்வொரு ஊழிய பிள்ளைகள் மூலமாய் தகப்பனே கர்த்தாவே அநேக ஜனங்களை நீர் கூட்டி செல்ல வல்லவராய் இருக்கிறீரப்பா. ஆண்டவரே தகப்பனே ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே ஏசப்பா உம்மை நோக்கி வர கர்த்தாவே இந்த பயன்படுத்த வேண்டுமா செபிக்கிறோம். ஒரு கருவியை பயன்படுத்த வேண்டுமா செபிக்கிறோம். எடுத்து பயன்படுத்த வேண்டுமா செபிக்கிறோம் தகப்பனே. கர்த்தாவே அவர்கள் மூலமாய் ஆண்டவரே ஒரு எழுப்புதலை நீர் உண்டு பண்ண வல்லவராய் இருக்கிறேன் தகப்பனே. நாட்களிலே ராஜா ஆண்டவரே மாம்சமான யாவர் மேலும் உமது ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லி இருக்கிறேன். நன்றி அப்பா. கர்த்தாவே
மாம்சமான ஒவ்வொருவர் மேலும் உமது பரிசுத்த ஆவியானவரை நீர் ஊற்றி இரக்கம் நிரப்ப வேண்டுமாய் பாராட்டும், ஜெபிக்கிற இரக்கம் தகப்பனே. பாராட்டும். நீர் ஆண்டவரே தகப்பனே, அது போல தகப்பனே ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளும் அவருடைய குடும்பத்தினரையும் நீர் ஆசீர்வதித்து பலப்படுத்த வேண்டுமாய் நன்றி ஜெபிக்கிற ஐயா, தகப்பனே. நன்றி அப்பா. அந்த ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே உமது நாமத்துக்கு என்று ஆண்டவரே பரிசுத்த ஜீவிக்க கர்த்தாவே நீர் கிருபை பாராட்ட கிருபை வேண்டுமாய் பாராட்டும், ஜெபிக்கிறப்பா. கிருபை அவங்க செய்யும். தனிப்பட்ட ஆமென், வாழ்க்கையிலும் ஆண்டவரே பரிசுத்தமா இருக்க நீங்க கிருபை பாராட்ட வேண்டுமாய் ஆமென், ஜெபிக்கிற ஆமென் தகப்பனே. ராஜா. ஒவ்வொரு நாளும் தாங்களே ஆண்டவரை நிதானித்து சோதித்தறிந்து பரிசுத்தமாக கடவர்கள் ஆண்டவரே இயேசுவே சொல்லுங்க. நீங்க ஸ்தோத்திரம், அவங்களுக்கு உதவி ஸ்தோத்திரம். செய்ய வேண்டுமா ஜெபிக்கிற தகப்பனே. நன்றி அப்பா. ஆண்டவரே ஆராதனைக்கு ஆண்டவரே தகப்பனே ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே ஆராதனை கூட்டத்திற்கு கூடும்படியாக ஆண்டவரை நீர் கிருபை பாராட்ட வேண்டுமா நன்றி, ஜெபிக்கிறப்பா. நன்றி ஐயா. ஜெப கூட்டத்தை ஆமென். ஆண்டவரே ஜெப கூட்டத்தை கூடும்படியாக ஆண்டவரே தகப்பனே ஒவ்வொரு ஸ்தோத்திரம், பிள்ளைகள் மனதில் நீ ஸ்தோத்திரம் பேச அப்பா. வேண்டுமா ஜெபிக்கிறப்பா. ஆமென், கர்த்தாவே ஆமென். நீ கூட்டி சேர்க்க வல்லவராய் இருக்கிறீர் தகப்பனே. நன்றி அப்பா. நன்றி. ஆமென். மந்தையை தப்ப விடாத ஓநாய்கள் வருகிற காலமா இருக்கிறது தகப்பனே ராஜா. ஆண்டவரே இந்த ஓநாய்களுக்கு ஆண்டவரே எந்த ஒரு பிள்ளைகளும் சிக்கிக் கொள்ளாதபடிக்கு ஆடுகளை நீர் இரக்கமாயிரும், கூட்டி சேர்க்க இரக்கமாயிரும். வல்லவராய் இருக்கிறீரப்பா. நீரே பிரதான மேய்ப்பராய் இருக்கிறீர் ஆமென், தகப்பனே. ஆமென் ராஜா. ஆடுகளுக்காக ஜீவனை கொடுத்த மேய்ப்பராய் இருக்கிறீரப்பா. நன்றி ஆண்டவரே. ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், செலுத்துகிறோம் ஸ்தோத்திரம். தகப்பனே ராஜா இசப்பா. அது போல தகப்பனே ஒவ்வொரு ஸ்தோத்திரம் மேய்ப்பர்களும் அப்பா. ஆண்டவரே கர்த்தாவே உமது பாதையை நோக்கி வந்து ஆண்டவர் ஒவ்வொரு பிள்ளைகளும் காத்து வழி நடத்த நன்றி, கர்த்தாவே நீங்க நன்றி கிருபை ஐயா. பாராட்டுங்க ராஜா. ஆமென், ஆமென். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுலகம் கேட்க கடவன் என்று சொன்னது போல தகப்பனே. ஸ்தோத்திரிக்கிறோம், நீ சொல்லுகிற ஸ்தோத்திரம் ஒவ்வொரு அப்பா. வார்த்தைகளையும் ஆண்டவரே நாங்கள் எங்கள் காதுகளிலே ஏற்றி எங்கள் இருதயங்களின் தலையில் எழுதும்படியாக கர்த்தாவே நீங்க கிருபை பாராட்ட வேண்டுமா கிருபை ஜெபிக்கிற செய்யும், இயேசப்பா. கிருபை ஒவ்வொரு செய்யும். நாளும் தகப்பனே உங்களுடைய நாமத்துக்குள்ளாக வளர கிருபை பாராட்ட வேண்டுமா ஆமென், ஜெபிக்கிற ஆமென் இயேசப்பா. ராஜா. அது போல தகப்பனே மற்ற பிள்ளைகளுக்கு முன்பாக ஒரு சாட்சியாய் நீர் நிறுத்த வேண்டுமா ஜெபிக்கிற தகப்பனே. நன்றி ஐயா, உமது பிள்ளைகளை நன்றி பார்த்து அப்பா. ஆண்டவரே அநேக ஜனங்கள் ரட்சிக்கப்பட ஆண்டவரே அந்த பிள்ளைகள் ஒரு சாட்சியாய் ஆமென், ஆமென் இருக்கும்படியாக ராஜா. ஜெபிக்கிறோம் தகப்பனே. நீர் ஸ்தோத்திரம், பாதுகாத்து வழிநடத்த ஸ்தோத்திரம். வேண்டுமா ஜெபிக்கிற இயேசப்பா. ஸ்தோத்திரிக்கிற அது போல தகப்பனே ஆமென் ஆண்டவருக்கு இயேசுவே. நடக்கும் பொழுது இந்த ஸ்தோத்திரம். எலெக்ஷனுக்காக கூட ஜெபிக்கிற ராஜா. ஆண்டவரே எல்லா ஜனங்களும் ஆண்டவரே உமது சித்தப்படி தகப்பனே நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுத்திருப்பார்கள் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் கிருபை தகப்பனே. செய்யும், நீங்க நல்ல கிருபை தலைவரை செய்யும். கட்டளையிட்டு இருப்பீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. ஆமென் ஆண்டவரே இயேசுவே. உமது பிள்ளைகள் ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு என்று பிரியமாய் நடக்கும் பொழுது தகப்பனே நீர் அவர்களுக்கு நல்ல அதிகாரியை ஏற்படுத்தி தர வல்லவராய் இருக்கிறீர் அப்பா. நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் பழைய அப்பா. ஏற்பாடுகளிலே வாசிக்கிறோமே தகப்பனே. உமது ஜனங்கள் ஆண்டவரே உமக்கு பிரியமாய் ஆண்டவரே நடக்கும் பொழுது தகப்பனே அவர்களை ஆள நல்ல ராஜாக்களை நீர் எழுப்பினீர் என்று நாங்கள் பார்க்கிறோமே தகப்பனே. ஸ்தோத்திரிக்கிறோம், அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் உமக்கு அப்பா. ஆண்டவரே விரோதமான காரியங்கள் அந்த ஜனங்கள் உமது பிள்ளைகள் செய்யும் பொழுது ஆண்டவரே அவர்களை ஆண்டவர் புறஜாதியான ராஜாக்களிடம் ஒப்பு கொடுக்கிறதையும் நாங்கள் பார்க்கிறோம் தகப்பனே ராஜா ஏசப்பா. எதை நாங்கள் செய்ய வேண்டும் எதை நாங்கள் செய்யக்கூடாது என்று நீர் எங்களுக்கு உணர்த்தி நன்றி, இருக்கிறீர்கள், நன்றி அப்பா. கட்டளையிட்டு இருக்கிறீர் அப்பா. உமது கட்டளைகளையும் கற்பனைகளையும் நாங்கள் கை கொண்டு நடக்கும் பொழுது ஸ்தோத்திரிக்கிறோம், கர்த்தாவே நீர் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்கு நல்ல அதிகாரிகளை கொடுக்க வல்லவராய் இருக்கிற தேவனாய் இருக்கிறீர் அப்பா. நீ கிருபையாயிரும், ராஜாக்களை இரக்கமாயிரும். தள்ளி ராஜாக்களை உண்டாக்குகிற தேவனாய் இருக்கிறீர் அப்பா. ஒரு நொடி பொழுது நீர் அனைத்தையும் செய்ய வல்லவராய் இருக்கிறீர் தகப்பனே. இயேசுவே. கர்த்தாவே அது போல ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நாங்களும் ஆண்டவரே உமக்கு பிரியமான காரியங்களை செய்து உமக்கு பிரியமாய் வாழ கர்த்தாவே நீங்க கிருபை பாராட்டும் ஆண்டவரே. இயேசுவே. அது போல ஆண்டவரே மற்ற ஜனங்கள் செய்திருந்த தவறுகளை கூட ஒரு விசை மன்னித்தரணும். எங்களுக்கு நல்ல அதிகாரியை நீர் தந்திருக்கிறீர் என்று நாங்கள் ஸ்தோத்திரம், விசுவாசிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் ஆண்டவர் ஒரு விசை கிருபையாய் மனமிறங்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் இயேசப்பா. ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு எந்த விதத்திலும் ஆண்டவரே உங்களை சோதிக்கத்தக்க கர்த்தாவே வேற எந்த ஒரு அதிகாரியும் வராதபடிக்கு கர்த்தாவே நீங்க பாதுகாத்து வழிநடத்துங்க. உமது ஆண்டவரே உமது கட்டளைகளையும் கற்பனைகளை கை கொண்டு நடக்கத்தக்க ஒரு நல்ல ஒரு மனுஷனை ஆண்டவரே எங்களுக்கு அதிகாரியாக நீர் நியமிக்க வேண்டுமா ஜெபிக்கிற இயேசப்பா. நல்ல தலைவனை நீர் தர வேண்டுமா ஜெபிக்கிற தகப்பனே. உமது கரங்களிலே இருக்கிறது தகப்பனே ராஜா. நீரே எங்களோடு உணவே இருந்து வழி நடத்துங்க தகப்பனே. அந்த தலைவர் மனதிலே நீர் பேச வேண்டும், நீர் உணர்த்த வேண்டும் தகப்பனே. இல்லாத காரியங்களும் உமது கரங்கள் இருக்கிறது தகப்பனே. ஸ்தோத்திரிக்கிறோம். அது போல தகப்பனே இன்னும் ஆண்டவரே இயேசப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். ஜனங்களும் ஆண்டவரே மனம் திரும்ப கர்த்தாவே நீங்க கிருபை பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு ஜனங்களும் ஆண்டவரே இந்த கடைசி காலத்துல ஆண்டவரே நொடி பொழுது ஆண்டவரே நொடி பொழுதிலே நாங்கள் நின்று கொண்டு இருக்கிறோம் தகப்பனே. எந்த நொடியில் எப்ப நடக்கும் என்று தெரியாது தகப்பனே. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆண்டவரே கர்த்தாவே ஒவ்வொரு ஜனங்களும் மனம் திரும்ப கர்த்தாவே நீங்க கிருபை பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிறோம் இயேசப்பா. நீர் வருகிறதுக்கு தாமதமாகிறதே ஆண்டவரே இயேசப்பா. அது ஒவ்வொரு ஜனங்களும் இன்னும் மனம் திரும்ப ஆண்டவரே நீர் காத்து கொண்டு இருக்கிறீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. நீர் சொல்லி இருக்கிறீர் தகப்பனே.
கர்த்தாவே அது போல ராஜா ஒவ்வொரு ஜனங்களும் ஆண்டவரை குடும்பமாய் கர்த்தாவே நீங்க கிருபை பாராட்டுங்க ராஜா. ஆண்டவரே உங்களுக்காக ஆண்டவரே இப்பொழுது உமது வருகை சமீபத்திருந்தாலும் கூட தகப்பனே ஒவ்வொருவரும் ஆண்டவர் குடும்பமாய் ஆண்டவர் உமது வருகையில பிரவேசிக்க கிருபை பாராட்டும். பொழுதுல மறுரூபம் அடைய கிருபை பாராட்டும். பரிசுத்த ஆவியான முத்திரையை ஆண்டவரை நீர் ஒவ்வொருவர் மேலும் போட வேண்டுமாய் செபிக்கிறப்பா. ஒவ்வொருவரையும் நீர் நிரப்ப வேண்டுமாய் செபிக்கிறோம் தகப்பனே. அது அபிஷேக தைலத்தினால் ஆண்டவரை அபிஷேகம் பண்ணும்படியாய் செபிக்கிறோம்ப்பா. நீரே எங்களோடு உடனிருந்து வழி நடத்தும். நீரை சுத்திகரியும் தகப்பனே ராஜா. கர்த்தாவே எல்லாவித காரியங்களும் உமது பலத்த கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். உமது பலத்த கரத்துல நாங்களும் அடங்கி நடக்க கர்த்தாவே நீங்க கிருபை பாராட்டு. நீங்க தேவைய காலம் முழுவதும் கடைசி பரியந்தம் முழுவதும் ஆண்டவரை உண்மையே நாங்கள் நோக்கி இருக்க கர்த்தர் தாமே கிருபை பாராட்டுகிறார். எல்லாவற்றையும் அது பலத்த கருத்துல அடியனை ஜெபத்தை கேட்டதற்காக கொடான கர்த்தருமே பெரும் ரட்சகருமான ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால ஜெபிக்கிறேன் விஷயங்கள்ல நல்ல தகப்பனே. ஆமென். தேவனம் ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரமப்பா, ஸ்தோத்திரமப்பா. தேசங்களுக்காக ஆளுகிற அதிகாரிகள், வரப்போகிற புதிய அதிகாரிகளுக்காக ஆண்டவரே, புதிய காரியங்களுக்காக, சபை காரியங்களுக்காய், தேவைகளுக்காக, விசுவாசிகளுக்காய், விசுவாச குடும்பங்களுக்காய், ஒவ்வொரு சபையிலும் தேவ எழுப்புதலும் தேவ கரம் இருப்பதற்காய், தேவன் பெரிதான காரியங்களை தடைகளை எடுத்து போவதற்காய் ஸ்தோத்திரம். நிறைய மகிமைப்படும் இறக்கம் கிடைக்கிறது. நிறைய வழி நடத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஆமென். நாம் எழுந்து நின்று தேவனை மகிமைப்படுத்தும்படியாக பாட்டு புத்தகத்திலே 408வது பாடல், மகிமை உமக்கென்றோ மாட்சிமை உமக்கென்றோ என்கிற பாடல் 408. மகிமை உமக்கென்றோ மகிமை உமக்கென்றோ மாட்சிமை உமக்கென்றோ துதியும் புகழும் ஸ்தோத்திரம் தூயவர் உமக்கென்றோ துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கென்றோ ஆராதனை ஆராதனை என் அன்பரேசுவுக்கே உமக்கென்றோ மாட்சிமை உமக்கென்றோ துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கென்றோ துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கென்றோ விடுதலை பெற்ற இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீ விலையேற பெற்ற இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீ ராஜாக்களாக லேவியராக ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டே ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டே ஆராதனை ஆராதனை என் அன்பரேசுவுக்கே என் அன்பரேசுவுக்கே துணையாளரே தேற்றும் தெய்வமே வழிகாட்டும் தெய்வம் துணையாளரே தேற்றும் தெய்வமே அன்பால் பலத்தால் அனல் மூட்டும் ஐயா அபிஷேக நாதரே அன்பால் பலத்தால் அனல் மூட்டும் ஐயா அபிஷேக நாதரே ஆராதனை
ஆராதனை என் அன்பரேசுவுக்கே, என் அன்பரேசுவுக்கே. இனிமேலும் வருகின்ற எங்கள் ராஜாவே, எப்போதும் இருக்கின்ற இனிமேலும் வருகின்ற எங்கள் ராஜாவே. உன்னாமம் வாழ்க, உம்மரசு வருக, உன்னாமம் வருக, உம்மரசு வருக, உம் சித்தம் நிறைவேறுக. ஆராதனை ஆராதனை என் அன்பரேசுவுக்கே. மகிமை உமக்கென்றோ, மாட்சிமை உமக்கென்றோ, துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கென்றோ, துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கென்றோ. உம்பல்ல செயல்கள் மிகவும் பெரிய அதிசயமன்றோ, உம்பல்ல உம் தூய வழிகள் நேர்மையான சத்திய தீபமன்றோ, உம் தூய வழிகள் நேர்மையான சத்திய தீபமன்றோ. ஆராதனை ஆராதனை என் அன்பரேசுவுக்கே, என் அன்பரேசுவுக்கே. மகிமை உமக்கென்றோ, மாட்சிமை உமக்கென்றோ, துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கென்றோ, துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கென்றோ. ஆராதனை ஆராதனை என் அன்பரேசுவுக்கே, என் அன்பரேசுவுக்கே. அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் தாமே மகிமைப்படுவாராக. நாம் நின்ற வண்ணமாக இந்த நேரத்தில் தேவனுடைய சத்திய வார்த்தைகளை வாசிக்கும்படியாக நாம் சங்கீத புத்தகத்திலிருந்து ஒரு பகுதியை எடுத்து வாசிக்கலாம். சங்கீதம் 72 1 முதல் 8 வரை. சங்கீதம் 72 1 முதல் 8 வரை. தேவனே, ராஜாவுக்கு உம்முடைய நியாய தீர்ப்புகளையும் ராஜாவின் குமாரனுக்கு உம்முடைய நீதியையும் கொடுத்தருளும். பர்வதங்கள் ஜனத்திற்கு சமாதானத்தை தரும், மேடுகள் நீதியின் விளைவோடு இருக்கும். சூரியனும் சந்திரனும் உள்ள மட்டும் அவர்கள் உமக்கு தலைமுறை தலைமுறையாக பயந்திருப்பார்கள். அவருடைய நாட்களில் நீதிமான் செழிப்பான். சந்திரன் உள்ள வரைக்கும் மிகுந்த சமாதானம் இருக்கும். ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் வரைக்கும், நதி தொடங்கி பூமியின் எல்லை வரைக்கும் அவர் அரசாளுவார். ஆமென். கர்த்தர் தாமே வாசித்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக.
நாம் கடந்த 7 வாரங்களாய் தியானித்து கொண்டு வருகிற தானியேலுடைய தீர்க்க தரிசனம், அது மட்டுமல்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த பாழாக்குகிற அருவருப்பை குறித்து நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். மறுபடியுமாக அந்த வசனத்தை ஒரு முறை வாசித்து தொடர்ந்து செய்திக்குள்ளாய் கடந்து செல்லலாம். மத்தேயு 24 4 வசனம் முதல் 16 வசனம் வரை வாசிக்கலாம். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்துக் கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும். பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். இவைகள் எல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். அப்பொழுது உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள். என் நாமத்து நிமித்தம் நீங்கள் சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள். அப்பொழுது அநேகர் இடரல் அடைந்து ஒருவரை ஒருவர் காட்டி கொடுத்து ஒருவரை ஒருவர் பகைப்பார்கள். அநேகர் கள்ளந்தீர்க்கதரிசிகளும் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போம். முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். மேலும் பாழாக்குகிற அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன். நீங்கள் அதை பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும் போது யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடி போக கடவர்கள். ஆமென். ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த அருமையான நாளிலே இயேசுவே உம்மிடத்திலே ஆண்டவரே உம்முடைய சீஷர்கள் வந்து ஆண்டவரே அந்த தேவாலயத்தை காட்டி பொழுது நீர் ஒரு வார்த்தையை சொன்னீரப்பா, இந்த பார்க்கிற இந்த தேவாலயம் ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லிராதபடி எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்று சொன்ன பொழுது அந்த சீஷர்கள் எப்பொழுது சம்பவிக்கும், எப்பொழுது இது நடக்கும், உலகத்தின் முடிவு என்ன, அடையாளம் என்ன, எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்ன பொழுது நீர் அவர்களை நோக்கி ஆண்டவரே சொன்ன காரியத்தை நாங்கள் இந்த நேரத்திலே வாசித்தோம். அது மட்டுமல்ல, பாழாக்குகிற அருவருப்பை குறித்து தானியேல் சொல்லியிருக்கிறானே என்று சொல்லி ஆண்டவரே, இந்த பாழாக்குகிற அருவருப்பை குறித்து நாங்கள் கடந்த 7 வாரங்களாய் தியானித்து கொண்டு வருகிறோம். தானியேல் என்ன செய்தார், அவருக்கு நீர் எப்படி சொப்பனத்திலே தரிசனத்திலே வெளிப்படுத்தினீர் என்று நாங்கள் தியானித்து கொண்டு வருகிற இந்த நேரத்திலும் கர்த்தருடைய ஆவியானவர் தாமே எங்கள் ஒவ்வொருவரோடு கூட இன்றைக்கும் பேச வல்லவராய் இருக்கிறீர். பேசி ரெடியான மறைத்து மூடி பேசும் கேட்கிற ஒவ்வொரு செவிகளையும் இருதயத்தையும் நீரை திறந்து விருத்த சேதனம் செய். நீர் வார்த்தையினாலே அவர்களுக்கு உணர்வை கொடுத்து அவர்கள் உணர்வு உள்ளவர்களாய் என்ன நடக்கிறது என்பதை காணத்தக்கதாக கண்களை, ஆண்டவரை கேட்கத்தக்கதாக செவிகளை, அதை உணரத்தக்கதாக இருதயத்தையும் கர்த்தாவே நீரை திறந்தருளும் அப்பா. நீர் ஒருவர் மட்டுமே இதை செய்ய முடியும் அப்பா. மாலன்றி எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது ஆண்டவரே. இது நடக்கும், இது நிறைவேறும், இது செய்தே தீருவேன் என்று சொல்லியிருக்கிறீரப்பா. அது அப்படியாக இன்றைக்கும் அது செய்து கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. அது நீ செய்ய வல்லவராய் இருக்கிறீரப்பா. நீர் ஒருவர் மட்டுமே இவைகளை முன் குறித்து நீர் இவைகளை எப்படியாய் நடக்கும் என்று அறித்திருக்கிறீரப்பா. அந்த சொன்ன காரியங்களை நாங்கள் நிதானித்து அதை குறித்து தியானித்து அதை குறித்து எச்சரிக்கையாய் இருக்கும், அதை குறித்து நாங்கள் எப்படியாய் இருக்க வேண்டும் என்று எங்களுக்கு போதிக்கிற தேவனாய் இருக்கிறவங்களுக்கு நன்றி சொல்லி இந்த வேளையிலே அதனுடைய காரியங்களை இன்னும் அதிகமாய் அறிந்து கொள்ள தேவ இரக்கம் எங்களுக்கு கிடைக்க வேண்டுமா, இதை கேட்கிற ஒவ்வொருவரும் அதை பெற்றுக்கொள்ள வேண்டுமா, இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்திலே ஆம். நீங்கள் உட்காரலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நல்லாமத்திலே உங்களுக்கு மறுபடியும் வாழ்த்து சொல்லுகிறேன். தேவனுடைய பெரிதான கிருபையினாலே நாம் கடந்த 7 வாரங்களாக தானியேலை குறித்தும் நேபுகாத்நேச்சார் எப்படி அங்கே பாபிலோன் தேசத்தை வந்து அவர் ஆண்டு கொண்டார் அந்த காரியங்களை குறித்தும், அது மட்டுமல்ல மேதியா பெர்சியா ராஜாவை குறித்தும் அந்த சிலை குறித்தும் நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். நான் அதை ஒரு 2 நிமிடம் சுருக்கமாக சொல்லி
தொடர்ந்து நாம் இந்த செய்திக்குள்ளாய் கடந்து செல்லலாம். ஏனென்றால் அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கு பிரியமில்லாமல் நடந்து கொண்ட பொழுது, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமலும் தேவனுடைய காரியத்திற்கு செவி கொடாமலும் தங்களுடைய மனம் போன போக்கிலே மற்றவர்களை எப்படி இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் அங்கே தங்களுக்கென்று ஒரு ராஜா வேண்டும் என்று சொல்லி, அது மட்டுமல்ல அந்த ஜனங்கள் எவ்விதமாக ஆலய வழிபாடுகளே எல்லாவற்றையும் சடங்காச்சாரமாக செய்து கொண்டு தங்களுக்கென்று தங்கள் நினைக்கிற காரியங்களை, தாங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை அவர் செய்து கொண்டு வந்து எவ்விதமாய் அவர்கள் அடிமைப்பட்டு போனார்கள் என்று நாம் கடந்த வாரம் தியானித்தோம். அது மட்டுமல்ல, இந்த இஸ்ரவேலர்கள் அவர்களுடைய அந்த அவர்களை ஆண்ட ராஜாக்கள் பாருங்க, கவனமாய் கேளுங்க. இஸ்ரவேலர்கள் தங்களுக்கு ராஜா வேண்டும் என்று தேவனுக்கு பிரியமில்லாததை கேட்டு, அது மட்டுமல்ல, தேவன் அதை கொடுத்த பொழுது அந்த ராஜாக்கள் இவர்களை தவறான வழியிலே நடத்தினார்கள். ஆமேன், ஆமேன். ஏனென்றால் பாருங்க, இன்றைக்கும் அதே காரியம்தான் நடக்கிறது. இன்றைக்கு ஜனங்கள் என்ன செய்கிறார்கள் என்று பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு இந்த அதிபதி வேண்டும், எனக்கு இந்த கட்சிக்காரர் வேண்டும், அந்த கட்சிக்காரர் வேண்டும் என்று தெரிந்தெடுக்கிறார்கள். ஆனால் அவர்கள் தங்களுடைய அந்த அரசியல் அதிகாரத்தையும் தங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த மத வல்லமையும் தங்களுக்கு இருக்கிற அந்த பவர், அந்த அட்டானிட்டி பவரை பயன்படுத்தி ஜனங்களை எவ்விதமாக இன்றைக்கு தொல்லைப்படுத்துகிறார்கள் என்று நம்ம கண்ணெதிரிலே பார்த்து கொண்டிருக்கிறோம். அதே காரியம்தான் அன்றைக்கும் நடந்தது. அன்றைக்கு அந்த இஸ்ரவேலர்கள் அங்க தங்களுக்கென்று அங்கே முதலாவது சவுலை தெரிந்தெடுத்தார்கள். பிறகு ஒவ்வொரு ராஜாக்களாக வந்தார்கள். அந்த ராஜாக்களோடு கூட இருந்த அங்கே அந்த தளபதிகளும் அல்லது மற்றவர்களும் அந்த குடும்பத்திலே பிறந்தவர்கள், இப்படி அது மன்னராட்சி முறைப்படி அங்கே நடந்து வந்த பொழுது அங்கே அவர்கள் தவறான வழியிலே ஜனங்களை வழிநடத்தின பொழுது மற்ற தேசத்தார்கள் இவர்கள் மேல் படையெடுத்து இவர்களை அடிமைப்படுத்தி இவர்களை சிறுமைப்படுத்தி அந்த காரியத்தை நம்ம வேதத்திலே அறிந்திருக்கிறோம். அப்படி இந்த இஸ்ரவேலர்கள் சுமார் 70 ஆண்டுகள் அங்கே பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் காலத்திலே போய் சிறைப்பட்டு போனார்கள். ஆண்டவர் அவர்களை அழைத்து கொண்டு வந்து அநேக வருஷங்கள் அவர்களோடு கூட இருந்து அவர்களுக்கு பெரிதான காரியங்களை செய்த பொழுதும் இவர்கள் தேவனுக்கு பிரியமாக இல்லாதபடி, அங்கே தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதபடி, தங்களுடைய இருதயத்தை தங்களுடைய வழிகளை செவைப்படுத்தாதபடி அங்கே மனம் போன போக்கிலே போனதுனாலே அவர்கள் அடிமைப்பட்டு போனார்கள் என்று பார்த்தோம். அது மட்டுமல்ல, இந்த நேபுகாத்நேச்சார் என்பவர் அங்கே அவனுக்கு ஒரு சொப்பனம் வருகிறது. அந்த சொப்பனத்தை அங்கிருக்கிற அந்த ஜோசியக்காரர்களோ, குறி சொல்கிறவர்களோ, அல்லது அங்கிருக்கிற தீர்க்கதரிசிகளோ, அவர்கள் வணங்குகிற தெய்வமோ அதை குறித்து வெளிப்படுத்தாதபடி தேவனுடைய தாசனாகிய தானியேல் அதை குறித்து அந்த சொப்பனம் என்ன கண்டார், அந்த சொப்பனத்துடைய விளக்கத்தையும் சொன்னதை நம்ம வாசித்தோம். அந்த அவர் கண்ட அந்த சிலையானது, அது தலையானது பொன்னாகவும், அதனுடைய மார்பும் புயமும் வெள்ளியாகவும், அதனுடைய வயிறு வெண்கலமாகவும், அதனுடைய கால்கள் இரும்பாகவும், அதனுடைய பாதங்கள் அது இரும்பும் களிமண்ணுமாக, இப்படியாக அது அதனுடைய உருவ அமைப்பு இருந்தது. இந்த தலை என்பது அது பொன்னினாலே இருந்தது. அது பாபிலோன் ராஜா ஆகிய நேபுகாத்நேச்சாரை குறித்து, அவனுடைய அரசாங்கத்தை குறித்து சொல்லப்பட்டது என்றும், அது இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக கிமு 605 தொடங்கி அது 539 வரை சுமார் 70 ஆண்டுகள் அந்த ராஜ்யம் நடந்தது என்று நம்ம கவனித்தோம். பிறகு அந்த மார்பும் புயமும் அது எப்படிப்பட்டதாக இருந்தது என்றால், அது வெள்ளியிலே இருந்தது என்றும், அது மேதிய பெர்சிய ராஜாக்கள் என்றும், அந்த ராஜ்யமானது அது 539 முதல் இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு கிமு 539 முதல் 332 வரை இருந்தது என்றும், இந்த மேதியா ராஜ்யத்தை குறித்தும் அந்த பெர்சிய ராஜ்யத்தை குறித்தும் நம்ம இன்றைக்கு தியானித்து கொண்டு வருகிறோம்.
இங்கே நம்ம பார்த்தோம், அந்த தலையாகிய பொன் அது எப்படிப்பட்டதாக இருந்ததாமா? அந்த தலை பொன், அதற்கு ஒரு மிருகம் ஒன்று கொடுக்கப்படுகிறது. அந்த மிருகம் எப்படிப்பட்ட மிருகமாக இருந்ததாமாம்? அது ஒரு சிங்கத்திற்கு அடையாளமாக இருக்கிறது. அந்த சிங்கத்து அது எப்படிப்பட்டதாக இருந்தது என்று நம்ம கடந்த நாட்களிலே நம்ம அதை குறித்து நம்ம தியானித்தோம். இன்றைக்கு இந்த மேதிய பெர்சியாவிலே நாம் கடந்த வாரம் சில காரியங்களை நம்ம தியானித்தோம். அதிலே ஒரு முக்கியமான ஒரு காரியம் அங்கே நம்ம பார்க்கும் பொழுது இந்த மேதியர்கள், அந்த அந்த மேதியர்கள் யார் என்றால் அந்த அந்த ஆண்ட அந்த ராஜாவினுடைய பெயர் பெல்தாட்ஷா. அவனுடைய சாம்ராஜ்யம் 539 முதல் 332 வரை சுமார் 200 ஆண்டுகளுக்கு மேலாக இருந்தது என்று பார்த்தோம். அதற்கு ஒரு மிருகம் அடையாளமாக கொடுக்கப்பட்டது. அங்கே அந்த அதெல்லாம் தரிசனத்திலே காண்கிறது. பாருங்கள், அந்த சிலையும் இருக்கிறது. இந்த சொப்பனங்கள் வரும் பொழுது அதற்கு இது ஒப்பாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். தானியேல் கண்ட அந்த மிருகம் அது கரடியாக இருக்கிறது. அது எப்படி இருக்கிறதாமா? அந்த கரடி அதனுடைய வாயிலே என்ன வைத்துக் கொண்டிருந்ததாமா? 3 விலா எலும்புகளை கவ்விக்கொண்டிருந்தது. அது ஒரு பக்கமாக சாய்ந்திருந்தது என்று தானியேல் 7:5 நம்ம வாசிக்கிறோம். பாருங்க, இந்த மேதியா ஆகிய இந்த பெல்தெஷார் அவன் அரசாண்டு கொண்டு வந்த பொழுது அவன் அங்கே பாபிலோன் ராஜ்யத்தை, மெசபதோமியா, யூதேயா, எகிப்து, லிபியா போன்ற பெரிய நகரங்களை அவன் ஆண்டு கொண்டு வந்தான் என்று பார்க்கிறோம். பிறகு அங்கே அவனிலிருந்து பிரிந்து சென்று தரியே ராஜா அவன் அரசாண்டு கொண்டு வந்தான். அந்த தரியு ராஜா என்று பெயர். அந்த தரியு ராஜா யார் என்று பார்க்கும் பொழுது அவன் கோரோஸ் என்று பெயர் அவனுக்கு. இந்த கோரோஸ் ராஜா காலத்திலே தான் ஜனங்களுக்கு என்ன கிடைத்தது? மத சுதந்திரம் கிடைத்தது என்றும், அந்த மத சுதந்திரத்தின் மூலமாக இவர்கள் 70 ஆண்டுகள் இங்கே அடிமைப்பட்டு கொண்டு வந்த பிறகு இவர்களுக்கு தங்களுடைய சொந்த ராஜ்யத்திற்கு திரும்பலாம் என்று அங்கே இந்த ராஜா அவர்களுக்கு உரிமை கொடுக்கிறார். ஆகவேதான் இவர்கள் தங்களுடைய சொந்த ராஜ்யத்திற்கு சென்று அந்த பாபிலோன் காலத்திலே சாலமோனால் கட்டப்பட்ட அந்த தேவாலயமானது இடிக்கப்பட்டு போனது. பிறகு இவர்கள் மறுபடியுமாக அந்த தேவாலயத்தை அவர்கள் கட்டுகிறார்கள். அது நெகேமியா காலத்திலேயும் செருபாபேலுடைய காலங்களிலேயும் அது கட்டப்பட்டது என்று நாம் அறிந்திருக்கிறோம். அந்த தேவாலயத்தை மறுபடியுமாக அவர்கள் கட்டினார்கள். இங்கே இந்த கரடி ஒரு பக்கமாக சாய்ந்து அதனுடைய வாயிலே 3 விலா எலும்புகளை கவ்விக்கொண்டு வந்தது என்று நாம் பார்க்கிற பொழுது அது எதற்கு அடையாளமாக இருக்கிறது என்றால், இந்த மேதியா ராஜாவாகிய பெல்தெஷார் உடைய காலத்திலே அவன் சரியானபடி ஆண்டு கொள்ளாதபடி ஜனங்களை மிகவும் தொல்லை கொடுத்து கொண்டு வந்து மிகவும் ஜனங்களுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து வந்ததினாலே அவனுடைய ராஜ்யம் ஒரு புறம் சாய்ந்தது போல, அந்த கரடி ஒரு புறம் சாய்ந்து எப்படி இருந்ததோ அதை போல அவனுடைய ராஜ்யமானது ஒரு புறம், ஒரு உதாரணத்துக்கு நம்ம இந்தியாவை 2ஆக சொல்லுவார்கள். கிழக்கு அங்கே தெற்கு ஆகவும் வடக்கு என்று சொல்லுவோம். வடக்கு என்பது மேல் பகுதி, அங்கே டெல்லி, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேஷ் இதெல்லாம் வடக்கு பகுதி என்றும், அங்கே ஆந்திரா, கர்நாடகா, தமிழ்நாடு, தெலுங்கானா இந்த பகுதிகள் எல்லாம் தெற்கு பகுதி என்று சொல்வார்கள் இந்தியாவை. அதே போல பாருங்கள், இங்கே இந்த மேதிய ராஜாவுடைய நாட்களிலே இவனுடைய ராஜ்யம் எப்படிப்பட்டதாக இருந்ததாமம்? சிறிதளவு பிரிக்கப்பட்டதாக, அது தாழ்ந்தப்பட்டதாக இருந்தது. இங்கே அது எதற்காக அது கூட சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், அது அந்த சிலையிலே அந்த கரடியுடைய உருவத்திலே நம்ம பார்க்கும் பொழுது அது ஒரு புறம் சாய்ந்ததாக காணப்பட்டது. அது மேதிய ராஜ்யம் தாழ்ந்து பெர்சிய ராஜ்யமானது அது உயர்ந்ததாக காணப்பட்டது. அது ஏன் அப்படி என்று நம்ம பார்க்கும் பொழுது, நம்முடைய சரீரங்களிலே நீங்க கவனிச்சீங்கன்னா தலை அங்கே நேராக இருக்கும். நீங்க நம்முடைய கைகள் நீங்க பார்க்கும் பொழுது இந்த கைகள் நம்ம அநேகம் தரம் நம்ம என்ன செய்வோம்,
வலது கரத்தை தான் அநேக காரியங்களுக்கு பயன்படுத்தும். இடது கரத்தை நாம் அதிகமா பயன்படுத்த மாட்டோம். 1000-ல் ஒருவர் தான் அல்லது 1,00,000-ல் ஒருவர் தான் இந்த இடது கை பழக்கமுடையவர்களாக இருப்பார். அது சிறிதளவு வித்தியாசம் இருக்கு. அதே போல நம்முடைய சரீரங்களிலே நீங்க ஒவ்வொரு காரியங்களை பார்த்தால் ஒன்றுக்கொன்று சிறிது. நம்முடைய காது கூட பார்த்தீங்கன்னா, இந்த வலது காதும் இடது காதும் சிறிதளவு ஒரு அளவு. அதுபோல நம்முடைய கண்களும் அப்படித்தான். அங்கே ஒரு மைனூட்டான விஷயத்தில் அது சின்னதாக இருக்கு. இப்படி அங்கே அந்த ராஜ்யமும் அதை போல அங்கே ஒருபுறம் சாய்ந்ததாக காணப்படுகிறதை நம்ம பார்க்கிறோம். இங்கே நீங்க பார்க்கிற இந்த காரியமானது அது உடைய வாயிலே 3 விலா எலும்புகளை கொண்டதாக இருந்தது. அந்த பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் தான் எந்த தேசங்களை எல்லாம் பிடித்து அரசாண்டாரோ அவைகள் இப்பொழுது என்ன செய்யப்படுகிறது? பிரிந்து போய் காணப்படுகிறது. அதான் 3 விலா எலும்பு. எப்படி ஒரு காலத்திலே இந்தியா, இது சிந்து மகாநதி, இதை மெசபதோமியா என்று சொல்வார்கள். இந்தியா, பாகிஸ்தான், கஜகஸ்தான், பங்களாதேஷ், பிறகு இன்னும் பக்கத்து நாடுகள் பூட்டான், நேபாள், இது எல்லாமே ஒரு பெரிய ஒரு கிங்டம் என்று சொல்வார்கள். ஒரு பெரிய அரசாட்சியாக இருந்தது. இன்றைக்கு இவைகள் எல்லாம் பிரிக்கப்பட்டு தனித்தனி நாடுகளாக இன்றைக்கு மாறினது போல அந்த கரடி என்று சொல்லப்படுகிற அந்த உருவத்தினுடைய வாயிலே காணப்பட்ட அந்த 3 விலா எலும்புகள் அது 3 தேசங்களாக பிரிகிறது. ஒன்று பாபிலோன் தேசமாக, அது ஈரான், ஈராக் என்று சொல்லப்படுகிற அது பிரிகிறது. பிறகு பாருங்கள், அது இன்னொன்று எகிப்தாக பிரிகிறது, இன்னொன்று லிபியாவாக பிரிகிறது. இதுதான் அந்த 3 விலா எலும்பு. இது 3ஆக பிரிந்து இது தனியாக காணப்படுகிறது. இது மறுபடியுமாக என்ன செய்யப்படுகிறது என்று நீங்க பார்க்கிறப்போ இது தனித்தனி அரசாங்கமாக தனியாக பிரிந்து சென்று இந்த மேதியா பெர்சியாவும் என்ன செய்யப்படுகிறதாமா? அது தாழ்த்தப்பட்டு போகி பிறகு 3ஆவதாக ஒரு ராஜ்யம் ஒன்று எழும்புகிறது. நம்ம முதலாவது ஒரு ராஜ்யத்தை பார்க்கிறோம், பாபிலோன் ராஜ்யம், நேபுகாத்நேச்சார் ஆண்டார். பிறகு 2வது ராஜ்யத்தை பார்த்தோம், அது மேதியா பெர்சியா. அது 2 ராஜாக்கள் ஆண்டு கொண்டு வருகிறார்கள். அவர்களுடைய நாட்களில் அதுவும் பிரிக்கப்பட்டு அதுவும் 3ஆக போகிறது. இப்பொழுது இன்னும் ஒரு காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். அது என்னது? 3ஆவதாக ஒரு ராஜ்யம் ஒன்று எழும்புகிறது. அதுதான் 3வது காரியம். இதற்கு கொடுக்கப்பட்ட மிருகம் என்னது? நீங்க வாசிக்கலாம். அங்கே தானியேல் 7ஆம் அதிகாரத்துல எடுத்தவர்கள் சீக்கிரம் வாசிப்போம். தானியேல் 7ஆம் அதிகாரத்துல சீக்கிரம் வாசிக்கலாம். வாசிப்போம். கடந்த வாரம் சொன்ன வசனத்தை வாசிங்க. எந்த அதிகாரம் என்ன வசனம் சொல்லணுமா? சொன்னாதான் எல்லாத்துக்கும் தெரியுமா எப்படி? 5-6 வாசிங்க. 5 வாசிச்சாச்சு. இப்போ 6ஆம் வசனத்தை வாசிக்கணும். அதன் பின்பு சிவிக்கியை போல இருக்கிற வேறொரு மிருகத்தை கண்டேன். அதன் முதுகின் மேல் பட்சியின் செட்டைகள் 4 இருந்தது. அந்த மிருகத்துக்கு 4 தலைகளும் உண்டாயிருந்தது. அதற்கு ஆளுகை அளிக்கப்பட்டது. வாசிக்கலாம். அதற்கு பின்பு ராதர்சனங்களில் 4ஆம் மிருகத்தை கண்டேன். அது கெடியும் பயங்கரமும் மகா பலத்ததுமாய் இருந்தது. அதற்கு போதும் பாருங்க. இப்போ முதல் காரியம் பாருங்க, 4 மிருகங்களை பார்க்கிறாரு. அது சமுத்திரத்திலிருந்து எழுந்து வந்தது என்று 3ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். முதல் மிருகம் தான் என்னது? சிங்கத்தை போல இருந்தது. 2ஆம் மிருகம் கரடிக்காக இருந்தது பார்க்கிறோம். இப்போ 3ஆவதாக இந்த சிவிங்கியை குறித்து நம்ம இன்றைக்கு தியானிக்க போகிறோம். அதைத்தான் 3வது ராஜ்யம். இந்த 3வது ராஜ்யம் அதைத்தான் இந்த சிலையிலே முதல் இது என்னது? தலை, அது பொன்னாக இருந்தது என்று பார்த்தோம். 2ஆவதாக மார்பு, அது எப்படிப்பட்டதாக இருந்தது? வெள்ளியிலே
2 மார்பும் 2 புயங்களும் வெள்ளியில இருந்தது. அது மேதிய பெர்சிய ராஜ்யா. 3ஆவதாக வயிறும் தொடையும். 3ஆவது என்னது? வயிறும் தொடையும். இது வெண்கலத்திலே இருக்கிறது. இது எதில் இருக்கிறது? வெண்கலத்திலே இருக்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது. இந்த வெண்கலம் எப்படிப்பட்டதாக ராஜ்யமாக இருந்தது என்றால் அது கிரேக்கு ராஜ்யத்தை குறிக்கிறது. என்ன ராஜ்யம்? கிரேக்க ராஜ்யம். அது அலெக்சாண்டர் காலத்திலே உருவானது. நமக்கு தெரியும், அலெக்சாண்டரை குறித்து நம்ம ஹிஸ்டரி படிச்சிருக்கிறோம். கிரேக்கர்களுக்கு மிகப்பெரிய ஒரு தலைவன் யார்? அது அலெக்சாண்டர். இந்த ராஜ்யம் 332 இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக 332 ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கப்பட்டு அது இயேசு கிறிஸ்து பிறந்து சுமார் 63 ஆண்டுகளுக்கு பிறகு பிசி அது 63 வரைக்கும் இருந்தது. சாரி, இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு 63 வருடங்களுக்கு முன்பு வரைக்கும் இருந்தது. பாருங்க, பிசி 332 தொடங்கி பிசி 63 வரைக்கும் சுமார் 200 ஆண்டுகளுக்கு அதிகமாக இந்த 250 ஆண்டுகள் இந்த ராஜ்யமானது இருந்தது. நம்ம முதல் ராஜ்யத்தை பார்த்தோம். அந்த ராஜ்யம் எவ்வளவு வருஷம் தான் இருந்ததாமா? மிக குறைவான வருடங்கள் தான் இருக்குது. யாருது? நெபுகாத் நேச்சாருடைய காலம் 70 வருஷம் தான் இருக்கிறதா. அங்க நீங்க பாத்தீங்க 605 முதல் 539 வரை அந்த 70 வருடங்கள் தான் இருக்கிறது. அந்த 70 வருடங்கள் தான் இந்த இஸ்ரவேலர்களும் அடிமைப்பட்டு போறாங்க. அந்த 2வது ராஜ்யம் வரும் பொழுது, அந்த மேதிய பெர்சிய ராஜ்யம் வரும் பொழுது இஸ்ரவேலர்கள் விடுதலை அடைந்து மறுபடியும் தங்களுடைய தேசத்திற்கு செல்கிறார்கள். அதனுடைய ராஜ்யம் அங்கே 539 332 வரை அது சுமார் 200 ஆண்டுகளுக்கு பக்கமாக அது இருக்கிறது. 3ஆவதாக இப்ப நம்ம பார்க்க போகிற இந்த கிரேக்க ராஜ்யம், அலெக்சாண்டருடைய ராஜ்யம் 332 முதல் இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு ஒரு 63 ஆண்டுகளுக்கு முன்பு வரை அது 250 ஆண்டுகள் இந்த கிரேக்க ராஜ்யமானது இருந்தது. இதை தொடங்கி வைத்தவர் அலெக்சாண்டர். யார் அவர் பேரு? அலெக்சாண்டர். பாருங்க, இதற்கு அடையாளமாக கொடுக்கப்பட்டுள்ள மிருகம் என்னது? சிவிங்கி. இங்கிலீஷ்ல அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? லெப்பர்ட் என்று சொல்லுவார். மிருகங்களிலேயே மிக விரைவாக ஓடக்கூடிய மிருகம் அதுதான். மணிக்கு சுமார் 80 முதல் 120 கிலோமீட்டர் ஸ்பீடு வரைக்கும் அது ஓடும். நம்ம ஒரு பைக்ல எப்படி 80 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர் ஸ்பீடு போறோமோ அதே ஸ்பீடில் அந்த மிருகம் ஓடும். வேற எந்த மிருகம் அந்த அளவுக்கு ஓடாது. மானா இருந்தாலும் சரி, மானு தான் துள்ளி குதிச்சு நல்ல ஸ்பீடில் போகும்னு சொல்லுவாங்க. அந்த மானைவே பிடித்து கொதறி கொன்று போடுகிற அளவுக்கு அதனுடைய வேகமும் அதற்கு பலனும் இருக்கிறது. சிங்கத்தை விட இந்த சிவிங்கி மிக விரைவாக செல்லக்கூடியது. பாருங்க, அது எதற்கு அது சிவிங்கி அடையாளமாக கொடுக்கப்பட்டது என்றால், இந்த அலெக்சாண்டர், கவனமா கேளுங்க, இந்த அலெக்சாண்டர் சிறு வயதிலேயே அவர் என்ன ஆனாரு? அந்த ராஜ பதவிக்கு குறுகிய காலத்திலே 10 ஆண்டுகள் கூட இல்ல. எவ்வளவு வருஷம்? 10 ஆண்டுகள் கூட இல்ல. தன்னுடைய 30வது வயதிற்குள்ளாகவே அவர் என்ன செய்தாரு? கிரேட் கிங்டம், உலகத்திலேயே அதிக ராஜ்யங்களை கைப்பற்றின ஒரே ராஜா இந்த அலெக்சாண்டர். உலகத்திலேயே அதிக ராஜ்யங்களை கைப்பற்றினது யாருதான்? இந்த அலெக்சாண்டர் தான். நான் சொல்றதெல்லாம் ஏதோ ஒரு கதை புக்கு படிச்சுட்டு சொல்றதில்ல. இன்றைக்கு உலகத்திலே நடந்து சரித்திர பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட ஹிஸ்டாரிக்கல் எவிடன்ஸ் இருக்கிறது தான் இதை இப்ப நம்ம தியானிச்சு கொண்டு வர்றோம். ஏன் இதை நம்ம சொல்லுகிறோம் என்றால், ஏன் இதை நம்ம பிரசங்கத்தில் எடுத்து பிரசங்கிக்கிறோம் என்றால், தேவன், நம்முடைய தேவன், கவனமாய் கேளுங்க, நம்முடைய தேவன் ஒரு காரியம் நடப்பதற்கு முன்பாகவே இப்படித்தான் இருக்கும், இது இந்த மாதிரியாக இருக்கும், இது இப்படித்தான் துவங்கும், இப்படி முடியும் என்று தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொப்பனங்களிலேயும் தரிசனங்களிலேயும்
அதை முன்குறித்து வைத்திருக்கிறார். ஆமென். அதுதான் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. அவர்கள் தொடங்குவதற்கு முன்பாகவே இது சொல்லப்பட்டு எழுதப்பட்டாச்சு. அது மனிதனுக்கு புரியாது. இப்ப நீங்க அதைய நான் இதை விளக்கி சொல்லாமல் நீங்க வெறுமனே பைபிளை மட்டும் வாசித்தீங்கன்னா, ஓ ஏதோ ஒரு மிருகம் வந்திருக்கு, அது ஏதோ அங்க அவர் காலத்துல அவர் ஏதோ அந்தல இந்தல திரும்பி பார்க்கறப்ப அவர் ஒரு மிருகத்தை பார்த்திருப்பாராட்டு இருக்குது, அந்த மிருகத்தை அவர் எழுதி வச்சிருக்காருன்னு படிக்கிறவங்க நினைச்சுக்குவாங்க. அல்லது அவருக்கு ஏதோ ஒரு மிருகம் நைட்டு தூக்கத்துல கனவுல வந்திருக்க மாட்டிருக்கு, அவர் அதை எழுதுறாருன்னு நினைச்சுக்குவாங்க சாதாரண மனிதர்கள். அதனுடைய உள்ளர்த்தம் என்ன என்று தேவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்துகிறார். ஆமென். அது என்ன நடக்கிறது, என்ன நடந்தது, எப்படி நடந்து கொண்டிருக்கிறது என்று வேதத்தின் மூலமாக நம்ம தியானிக்கிறோம். பாருங்க, இந்த அலெக்சாண்டர் என்ன செய்தார் என்றால், இவர் கிரேக்க மதத்தை உருவாக்கினார். அதனாலதான் இன்றைக்கு கிரேக்கர்கள் ஞானிகள் என்று சொல்வார்கள். கிரேக்கர்கள் ஞானிகள். அது மட்டுமல்ல, கிரேக்கர்கள் கல்விமான்கள். படிப்புல அவ்வளவு தூரம். அங்கே இந்தியாவிற்கு இன்னும் அநேக நாடுகளுக்கு அவர்கள் கல்வியை கொண்டு சென்றார்கள். கல்விகளை கொடுத்து ஜனங்கள் கல்வி அறிவு பெற்றுக்கொள்ள வேண்டும், அறியாமையில் இருக்கக்கூடாது, நீங்க படித்து உங்களுடைய வாழ்க்கை தரத்தை முன்னேற்ற வேண்டும் என்று சொல்லி அங்கே கல்விகளை, உலக ஞானத்தை, ஒவ்வொரு நாட்டிலே என்னென்ன கலாச்சாரம் என்ன ஏது என்று மற்றவர்கள் அறிந்து கொள்ள தான் கல்வி இருக்கிறது. இன்றைக்கு நம்ம படிக்கிற கல்வி என்னன்னா, நீங்க படிக்கிற கல்வி அது உங்களுக்கு ஹிஸ்டாரிக்கல் ஹிஸ்டரியும் இருக்கு, சயின்ஸ் இருக்கு, உலகத்துல என்னென்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று. அது மட்டுமல்ல, உங்களுக்கு மேக்ஸ் இருக்கு, லாங்குவேஜ் தமிழ், இங்கிலீஷ், மலையாளம், இந்த மாதிரி ஒவ்வொரு லாங்குவேஜ், இப்படி ஒவ்வொன்றும் இருக்கு. அது மட்டுமல்ல, ஞானம், உலக ஞானம் என்னது, மேத்தமெட்டிக்கல், இப்படி எல்லாவற்றையும் இந்த கிரேக்கர்கள் அதிகமாக உலகம் முழுவதும் அதை கொண்டு போனாங்க. இன்றைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா கிரேக்கர்களுடைய கேலண்டர்ஸ் இருக்கு. கிரேக்கர்கள் உருவமைத்த அநேக காரியங்கள் இன்றைக்கு அநேக தேசங்களிலே பின்பற்றி கொண்டு வருகிறாங்க. அவங்க அந்த அளவுக்கு அங்கே செய்து கொண்டு வந்தார்கள். இங்கே என்ன நடக்கிறது என்று நீங்க பார்த்தீங்கன்னா, தன்னுடைய 30வது வயதுல 30 வருஷத்திற்குள்ளாக எல்லாவற்றையும் செய்து அவன் என்ன செய்தான் என்று பார்த்தா, மிக குறைந்த வயதிலே ஒரு 70 வயதிற்குள்ளாக சுமார் 40 ஆண்டுகள் தான் அவர் பாருங்க, 10 ஆண்டுகளுக்குள்ளாக தன்னுடைய 30வது வயதிலே அவர் கைப்பற்றின நாடுகளை நான் சொல்றேன் பாருங்க. அவர் ஆசியா மைனர், கிரீஸ், லிபியா, எகிப்து, ஜோர்டான், பாபிலோன், மேதியா, பெர்சியா, பிறகு இந்த சிந்து சமவெளி நகரகம் என்று சொல்லுகிற இந்தியா, இதை எல்லாவற்றையும் அவர் என்ன செய்தார், கைப்பற்றி தன்னுடைய அரசாங்கத்தின் கீழே இந்த ஜனங்களை தன்னுடைய கண்ட்ரோல்ல வைத்திருந்தார். அவ்வளவு பெரிய மிகப்பெரிய கிங்டம் அவருடைய கிங்டமாக இருந்தது. அப்போ இவங்க என்ன செய்கிறாங்க என்று பார்த்தீங்கன்னா, இவர் தன்னுடைய 70வது வயதிலே இவர் மரித்து போகிறார். என்ன செய்யப்படுகிறார், தன்னுடைய 40 வருஷம் தான் இவர் அரசாண்டார். அங்க அவர் செல்கிற இடங்களில் எல்லாம் எல்லா இடத்துலையும் அவர் போய் ஜெயங்கொண்டு அங்கே ஒரு பெரிய ஒரு அரசாங்கத்தை, பெரிய காரியங்களை அவர் செய்து கொண்டு வருகிறார். ஹிஸ்டாரிக்கலா பார்த்தீங்கன்னா, அவர் இந்தியா தான் கடைசியா போரிட்டு கடைசியாக அவருடைய உடல்நிலை சரியில்லாமல் அவர் மரித்து போகிறதாக சொல்றாங்க. சரி, இப்போ இந்த மிருகத்தை நம்ம பார்த்தோம், சிவிங்கியை பார்த்தோம். இந்த சிவிங்கியோட இடத்துல ஒரு காரியம் இருக்கிறதை நீங்க வாசிக்கலாம். வாசிங்க அந்த வசனத்தை, மறுபடியும் அந்த வசனத்தை வாசிப்போம். அதன் பின்பு சிவிங்கி போல் இருக்கிற வேறொரு மிருகத்தை கண்டேன். அதன் முதுகின் மேல் பட்சியின் செட்டைகள் 4 இருந்தது. போதும். அந்த மிருகத்துக்கு 4 தலைகளும் இருந்தது. அதற்கு ஆளுகை அளிக்கப்பட்டது. பாருங்க, இப்ப இந்த சிவிங்கிக்கு என்ன இருக்குதாமா, அதனுடைய முதுகுல என்ன இருக்குதாமா, பட்சின்னு என்னது, பறவைகள். பறவைகளை போல அங்க 4 செட்டைகள், இறகுகள் இருக்கிறதாமா. அந்த மாதிரி மிருகத்தை நம்ம பார்த்திருக்கிறோமா?
லெப்பர்டு வந்து எப்படி இருக்கும்? ஒரு நார்மலா ஒரு ஒரு இது மாதிரி சிறுத்தை மாதிரியோ அல்லது நம்ம சாதாரணமாக தான் பார்த்துருக்குறோம். இந்த மாதிரி அதனுடைய முதுகுல 4 செட்டை வச்சதெல்லாம் இருக்காது. வேணா டிராயிங் வேணா போடுவாங்க. அப்படித்தான் இருக்குமே தவிர இந்த மாதிரி கிடையாது. அப்ப இது இந்த தரிசனத்திலே கண்ட அந்த 4 செட்டைகள் என்ன? அது மட்டுமல்ல, அதற்கு என்ன இருந்ததாமா? 4 தலைகளும் இருக்குதாமா. அதற்கு என்ன இருக்குது? 4 தலைகள். அப்ப இது என்ன என்று பார்க்கும் பொழுது, இந்த அலெக்சாண்டர் இவர் கைப்பற்றின தேசங்களுக்கு இவர் ஒவ்வொரு தேசத்திலேயும் அங்கே தன்னுடைய தளபதிகளை அனுப்புவார். இந்த ராஜா வந்து சண்டை போட மாட்டார், உங்களுக்கு தெரியும். அதனாலதான் தளபதின்னு சொல்லுவாங்க. தளபதி என்றால் அவர்தான் போருக்கு முன் சென்று அங்கே வீரர்களை கூட்டிக் கொண்டு போய் எங்கெங்க என்னென்ன சண்டை போடணும்னு சொல்லி அங்க வழி நடத்துறது தளபதி தான். தேவைப்பட்டால் மட்டும்தான் ராஜா போய் சண்டை போடுவார். அங்கே ராஜாவுக்கு ராஜாவும் தான் சண்டை போடுவாங்க. மற்ற சோல்ஜர் கூட எல்லாம் போய் ராஜா சண்டை போட மாட்டார். அதெல்லாம் ஒரு பெரிய கதை. ஆண்டவர் சித்தமான அதை ஒரு நாள் நம்ம அந்த போரை குறித்து, யுத்தங்களை குறித்து நம்ம தியானிக்கலாம். இப்போ நம்ம பார்க்கிற இந்த காரியம் என்ன என்றால், இந்த 4 இறகுகள், அந்த 4 தலைகள் என்ன என்றால், இவருடைய 4 படைத்தளபதிகள். நான் பேர் சொல்லுகிறேன், வேண்டுமானால் எழுதி வச்சுக்குங்க. அந்த 4 படைத்தளபதிகள், முதலாவது கசண்டர், 2வது லிமாக்ஸ், 3வது செலிசியாஸ், 4வது பெத்தலோமி. இந்த 4 படைத்தளபதிகள் இவருக்கு இருக்கிறாங்க. முதல் படைத்தளபதி அவர் பாபிலோன் யூதாவை கைப்பற்றுவதற்கு அவர் உதவி செய்தார். அவர் அந்த பட்டணத்தை அவர் தனியாக பிரிச்சுட்டார். கவனமா கேளுங்க. இது என்ன ஆகுது? அலெக்சாண்டர் முழு கண்ட்ரோல் வைக்கிறப்போ, இவர் மரித்த பிறகு யாரெல்லாம் இந்த 4 படைத்தளபதிகளாக இருக்கார்களோ அவர்கள் அந்தந்த ராஜ்யத்தை அவருடைய கண்ட்ரோல்ல வச்சுட்டாங்க. அதான் யாரு? இந்த கசண்டர்ங்கிறவரு பாபிலோனையும் யூதாவையும் பிடித்து கொண்டார். இந்த லிமாக்ஸ் என்பவர் துருக்கியையும் ஆசியா மைனரையும் அவர் தன்னுடைய கண்ட்ரோல்ல வைத்துட்டார். இந்த செலிசியாஸ் என்பவர் இந்த சிரியா, ஈராக் என்கிற பகுதியை அவர் தன்னுடைய கண்ட்ரோல்ல வைத்துட்டார். இந்த பெத்தலோமி என்பவர் எகிப்தியும் அரேபிய தேசங்களை, இன்னைக்கு நம்ம சொல்றோம் இல்ல, யுனைடெட் கிங்டம் ஆஃப் அரேபியா, ஈரான், ஈராக், மற்ற துபாய், குவைத், இந்த மாதிரியான கல்ஃப் கண்ட்ரிஸ், இதை இவருடைய கண்ட்ரோல்ல வச்சார். இதுதான் என்னது? அந்த 4 தலை, அது 4 இறகுகள். இப்ப இந்த ராஜ்யமும் என்ன செய்யப்பட்டது? பிரிக்கப்பட்டு போயாச்சு. பாருங்க, இது எப்படியெல்லாம் பிரிந்து பிரிந்து போகிறது என்று பாருங்க. இங்க இந்த கிரேக்க ராஜ்யத்துல தான் இந்த யூதர்கள் இங்கே 150 வருடங்கள் இவர்கள் அடிமைப்பட்டு போனார்கள். இங்க நீங்க பார்த்த இந்த 4 ராஜ்யமும், நீங்க வெளிப்படுத்தல பார்த்தீங்கன்னா ஒரு காரியம் இருக்கு. வாசிங்க, வெளிப்படுத்தின விசேஷத்துல 7ஆம் அதிகாரத்துல அந்த காரியமும் இந்த காரியமும் நமக்கு மேட்சாக வரும். வாசிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரத்துல வாசிங்க, 1ஆம் வசனத்தை வாசிங்க. இவைகளுக்கு பின்பு பூமி 4 திசைகளிலும் 4 தூதர்கள் நின்று, பூமி மேலாவது, சமுத்திரத்தின் மேலாவது, ஒரு மரத்தின் மேலாவது, காற்று அடியாதபடிக்கு பூமி 4 காற்றுகளை பிடித்திருக்க கண்டேன். போதும். பாருங்க, இங்க 4 திசைகள் நமக்கு தெரியும். வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு, அல்லது கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு, இப்படி 4 திசைகள். இந்த 4 திசைகளிலும் 4 தூதர்கள் நின்று கொண்டிருக்கிறாங்க. அதைத்தான் நம்ம இங்க பார்க்கிறோம். இது 4ஆக பிரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சரீரம், தலை, மார்பு, வயிறு, கால். காலில் தான் பாதமும் இருக்கிறது. அது அதிலிருந்து வலது கால், இடது கால், இப்படி 2ஆக பிரிகிறத நம்ம பார்க்கிறோம். பாருங்க, இப்போ இது 4 காரியமாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, 4 மிருகங்களை நம்ம பார்த்தோம். முதல் மிருகம் என்னது? சிங்கம். 2வது கரடி. 3வது இப்ப நம்ம தியானித்த சிவிங்கம். 4வது பார்த்த மிருகம் அது கெடியும், அது பயங்கரமாக இருக்கிற ஒரு மிருகமாக இருக்கிறது. இந்த 4 மிருகங்களும் வெளிப்படுத்தின விசேஷத்திலே
4 மிருகங்கள் வருகிறது. வெளிப்படுத்தின விசேஷத்திலையும் என்ன வருகிறது? 4 மிருகங்கள் வருகிறது. நீங்க அந்த 4 மிருகங்களை நீங்க வாசிங்க. 6ஆம் அதிகாரத்துல வாசிங்க. 2ஆம்